அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே, என்னுள் இருக்கும் சக்தியே. போகேமான்ல இருந்து ஜேம்ஸ் தான். அந்த ஜேம்ஸ் வாய்ஸ்ன்றது வந்து நேசத்தின் வாய்ஸ் தான். எங்கள் எதிர்க்க யாரும் இல்லை, நாங்க தான் டீம் ராக்கெட். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ரெகக்னைஸ் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஃபீல் வந்து அமேசிங் ஃபேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பேசின படம், பட் இங்கே ரீச் ஆகுது. ஆனால் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஆகுது இல்லை நோவே, அதில் வந்து பார்க்கும்போது தியேட்டரில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. லாஸ்ட் அப்போ கொண்டாடி தான் இன்னும் சந்தோஷமா இருந்துருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்காரன், டிரைவர், இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் வச்சு எடுத்துருவோம். அவர் ஃப்ரெண்டு இங்கே போனாலே அவர் வந்து அவரோட வேலை தான். இப்போ உள்ளே போய் பேசி இதை பேசி அதை பேசி அப்படி தான் வந்து இந்த ஆக்ஷன் காமன் இருக்குது. ஒரு டைமில் புரிபுரி சைமானும் ஆக்ஷன் காமனும் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த புரிபுரி சைமானுக்கு நான் தான் பேசுனேன், ஆக்ஷன் காமன் நான். புரிபுரி ஆக்ஷன் காமன் உன்னை கொல்லாம இப்படி போயிருக்கும். ஆக்ஷன் காமன் நார்மல் வாய்ஸ். நீ கவலைப்படாத மிமிக்கோ, இந்த உலகத்தை காப்பாற்ற நாம இருக்கோம். ஆக்ஷன் பே. ராப்டி வுட்னு சொல்லி ஒரு படம் நான் பார்த்தேன். இவருக்கு ஜாக்கி சான் சார். அதில் நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கீங்க நீங்களும் ஜாக்கி சான். காது குத்து கேட்க முடியல. இப்ப நீ பாடு. இப்படி சூடு அம்மாடி ஆதாடி உன்னை எனக்கு தெரியாடி. அது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல பேசும்போது பெருசா தெரியாது. அந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா பேசுவோம், அந்த பக்கம் பார்த்தா டுலேக்ஸ் ஆகான ஒரு படம் வரும், அதுக்கு பேசிருப்போம். அவதார்னு ஒரு படம் வரும். டப்பிங் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான். அந்த லென்த் வேணா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் தவிர அந்த டைலாக் இதில் இம்ப்ரூவ் பண்ணுறதோ அது வந்து என்னோட வேல்யூம் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் விஜய். ஸோ இன்னைக்கு நாம யார் கூட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட், கோலிவுட், மோலிவுட்னு சொல்லிட்டு எல்லா வுட்லையும் தமிழ் டப் பண்ண படத்தில் இவரோட வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இவர் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அந்த கேரக்டர் நம்ம ரொம்ப பிடிச்ச கேரக்டராகவும் இருக்கும். அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் இவரோட வாய்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேப்டன் அமெரிக்கா, ஒலிவரின், ஸ்பைடர்மேன் போன்ற பல கேரக்டர்களுக்கு வாய்ஸ் கொடுத்த கார்த்திகேயன் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ஸோ வெல்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. ஒரு 6 years பிஃபோர் நம்ம போயிடலாம் ப்ரோ. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், இன்ஃபினிட்டி வார் இந்த படம் வந்து வருது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸால் நிறைய ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. ஸோ நிறைய பேர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அந்த ஒரு பீரியடுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த பீரியடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? ஸோ எப்படி சொல்கிறதுனா, அது வரைக்கும் பெருசாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து பெருசாக இன்டர்வியூஸ் எடுத்தோ இது பண்ணியோ ரொம்ப நிறையா வந்திருக்காது. ஸோ அந்த படத்தில் ஒரு பூமாக போகுது, பெருசாக முடிய போகுது மார்வலில் இந்த இது ஏரா அப்படின்னும் போது சரி எடுக்கணும் அப்படின்னு எடுத்தோடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சு டப்பிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அது மூலமாக தான் நிறைய வந்தது. ஸோ அப்போதுலேருந்து இப்போ எல்லாருமே ரெகனைஸ் பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு இவர் பேசியிருக்காரு, ஆக்சுவலி நம்ம நேம் தெரியலனா கூட இந்த கேரக்டர் பேசினவருக்கு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயமா தான் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி போயிடலாம் ப்ரோ. ஸோ உங்களோட கெரியரோட அந்த இனிஷியல் ஸ்டேஜ், ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கார்ட்டூன்ஸ்க்கு, டிவி ஷோஸ்க்கு, சீரியல்ஸ்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவி ஷோவில் காட்டணும் ஒரு மூவியோ அது நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? உங்களோட ஃபர்ஸ்ட் டப்பிங் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் மாலான்ட்டு, அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கூட அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்கில் போவாங்க. அந்த மாதிரி போகும்போது ஏதோ ஒரு படத்தில் வந்து இந்த பர்த்டே சாங் பாடணும், ஹாப்பி பர்த்டே சாங் பாடணும். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டப்பிங்கில். ஸோ அது பாடும்போது என்ன எப்படி பேசணும்லாம் தெரியாது, நம்ம நார்மலாக போய் பர்த்டேல பாடுவோம்ல, அந்த மாதிரி தான் பாடினேன். நினைவு தெரிஞ்சு பேசுனது வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அப்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்து அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம பேசணுன்றது தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த குரூப் வாய்ஸ்ன்னுவாங்க, க்ரௌட் அந்த 10-15 பேர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிட்ஸ்ன்னுவாங்க, சின்ன சின்ன டைலாக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேரக்டர், ஃபோர்த் லீட் கேரக்டர், செகண்ட் லீட் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. ஓகே. ஸோ 97ல் அஃபிஷியலாக மெம்பர் ஆனது. அதுக்கு முன்னாடிலேருந்து பேசியிருந்தேன், பட் 97ல் அஃபிஷியலாக மெம்பர் ஆனது. ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்டூனுக்கு ஒரு என்ன ஷோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டப் பண்ணீங்க? எனக்கு அந்த மூவி நேம் ஞாபகம் இல்லை. அந்த ஹாப்பி பர்த்டே சொன்னல, அது எனக்கு அந்த மூவி நேம் ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல பேசினதுனால. ஓகே, அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இது பண்ணது. அதுக்கப்புறம் கார்ட்டூன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம அந்த டிஸ்னின்னு அந்த ஒரு இது வந்து அவங்க சேனல் ஓப்பன் பண்ணப்போ அந்த டிஸ்னியில் வாய்ஸஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸஸ் எடுக்கும்போது எதுக்கு நம்ம வாய்ஸ் ஓகே ஆகுது அப்படின்றத வச்சு இதுவாகும்.
அதான் அங்கே ஒரிஜினல் எப்படி இருக்கும், அது ஷார்ப்பாக இருக்கா வாய்ஸ், இல்லை பேஸாக இருக்கா, இப்போ நம்ம நேசலில் பேசுகிறோமா இல்லை அடித்தொண்டையிலேருந்து பேசுகிறோமா, கிரஃப் பண்ணுறோமான்றது அந்த கேரக்டரை பொறுத்து இருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம அனிமிக்காக பண்ணணுன்றது வந்து மஸ்ட். ஏன்னா வந்து அவங்க ஒரிஜினலாக அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வாய்ஸை கொண்டு வரோம். இப்போ அந்த கேரக்டர் இப்போ ஒரு மிக்கி மவுஸ்னா அப்படின்னு நம்ம அந்த ஷார்ப் போகிறதுனால அந்த டோன் வேணும். ஒரிஜினல் என்ன டோன் இருக்கோ அந்த டோன் நம்ம மேட்ச் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஓகே ஆகிடும். ஓகே, அந்த கார்ட்டூன்ஸ்க்கு வந்து நீங்கள் வாய்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் கிட்ஸ்லாம் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபீல்? ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ நம்ம யாரையும் தெரியாது இல்லையா, நம்ம தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நமக்கு ஹாப்பியாக இருக்கும், பட் நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ நமக்கு பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லவ் பண்ணி தானே அந்த வாய்ஸ் கொண்டு வரும். ஸோ அதனால அது பிடிச்சிருக்கும். பட் மற்றவங்க ரெகக்னைஸ் பண்ணுறது நமக்கு அப்போ ஐடியா கிடையாது. ஓகே, அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ சொல்லும்போது எப்படி உங்களுக்கு இது இருக்கு? ஓகே, அது என்ன சொல்றது, ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அப்போ யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து டேக் பண்ணி போடும்போது இதெல்லாம் நம்ம பேசியிருக்க மாட்டது எனக்கே ஒரு ரீவைண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ ஹாப்பியாக தான் இருக்கு. பட் அப்போ தெரியாது, இந்த அளவுக்கு பேசப்படுன்றதுலாம் தெரியாது. ஓகே ப்ரோ, நீங்கள் கார்ட்டூன்ஸ்க்கு ஈமேன், அப்புறம் போக்கிமான், பென்டென், அது மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ஒரு 90s கிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஈமேன் வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஸோ அதில் இருக்கிற அந்த ஐகானிக் டைலாக் வந்து சொல்ல முடியுமா? ஏது என்னுள் இருக்கும் கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. அது வந்து அவங்களோட டைலாக் ரைட்டர்ஸோட அந்த இதுதான் அது. பட் அது ஒரிஜினல் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னுள் இருக்கும் சக்தியே, கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே, அந்த ஒரிஜினல் அந்த ஷவுட்டிங்கோட இருக்கும்ல, அதுதான். ஸோ அது நம்ம அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே ஓகே ப்ரோ. போக்கிமான் அந்த மாதிரி வேற ஏதாவது? போக்கிமான்ல வந்து ஜேம்ஸ் தான். அந்த ஜேம்ஸ் வாய்ஸ்ன்றது வந்து நேசல் டைம் வாய்ஸ் தான். எங்களை எதிர்க்க யாரும் இல்லை, நாங்க தான் டீம் ராக்கெட். அது வந்து அந்த நேசல்லையே பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட வாய்ஸஸ் எடுத்து ஓகே பண்ணது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ இந்த டப்பிங் ப்ராசஸ் பற்றி நம்ம பார்ப்போம் ப்ரோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கலாக நிறைய அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதுனால இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்போ இருந்த அந்த டப்பிங் ப்ராசஸ்க்கும் இப்போ இருந்த ப்ராசஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அது எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூப் சிஸ்டம்னுவாங்க. ஸ்க்ரீனில் வந்து அந்த ரீல் ஓடணுன்றது இதுன்னுவாங்க. அப்போ வந்து ட்ராக்ஸே வந்து 2 ட்ராக்ஸ் 3 ட்ராக்ஸ்னுவாங்க. ஸோ வந்து எல்லாரும் குரூப்பாக பேசுவோம். ஒரு 6-7 பேர் குரூப்பாக பேசுவோம். ஒரு மைக் 2 மைக் இருக்குது அப்படின்னா 2 மைக்லேயும் 3 பேர் அப்படி நின்று பேசுவோம். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மொத்தமாக திரும்ப அந்த சீன் ஃபுல்லாக பேசணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ எப்படின்னா டப்பிங் வந்து அவங்க தனித்தனியாக வந்து பேசிட்டு போயிடுவோம். யாரும் வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ண அவங்களுக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது. இப்போ என்னோட போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மார்னிங் 10 o'clock நான் வரேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் போகும்? 10 to 5 10 to 1 இல்லை 10 to 9 அப்படி அதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இண்டிவிஜுவலாக எடுக்கிறாங்க, தனித்தனியாக எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது என்னென்னா ஒரு ஃபன் இருக்கும், எல்லாரையும் மீட் பண்ணுறோன்ற ஒரு ஹாப்பி இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம இண்டிவிஜுவலாக வந்துட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம அடுத்தது போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் கிடையாது, சேனல்ஸ் கிடையாது, இது கிடையாது. மூவிஸ் மட்டும்தான் இருக்கும் மெயினாக. டப்பிங் மூவிஸ் ஆகணும், ஸ்ட்ரைட் மூவிஸ் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சேனல்ஸ் நிறையா இருக்குது, எல்லாருக்குமே நிறையா ஒர்க்கும் வருதுன்றதுனால முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகணுன்றதுனால இண்டிவிஜுவலாக எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா மீட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போது கார்ட்டூன்ஸுக்கும் சரி, சீரீஸ்க்கு, மூவிஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு நம்மளை சூஸ் பண்ணுறாங்கன்னா அது என்ன மாதிரி ப்ராசஸில் இருக்கும் அண்ட் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க? பேசிக்கலி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மூவின்னு எடுத்துப்போமே. ஒரு மூவின்னு எடுக்கிறோம். இப்போ கேப்டன் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் சீரம், ஆஃப்டர் சீரம், இந்த ரெண்டுத்துக்கும் அவங்க கிளிப் அனுப்புவாங்க. அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் சீரம் அவர் ஆக்சுவலி என்ன மாதிரி இருப்பார், ஆஃப்டர் சீரம் வந்து நல்ல பாடி பில்ட் ஆகும். ஸோ பிஃபோர் சீரம்க்கு ஒரு வாய்ஸ் இருக்கும், ஆஃப்டர் சீரம்க்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த கிளிப் அனுப்பும்போது அதில் வாய்ஸ் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு கிளிப் ஒரு 3 minutes 2 minutes அந்த வீடியோ இருக்கும். அந்த வாய்ஸை ஒரிஜினல் வாய்ஸில் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணக்கூடாது, நம்மளோட வாய்ஸும் அந்த வாய்ஸோட மேட்ச் ஆகணும். ஓரளவுக்கு பேஸ் பண்ணலாம், இல்லை சாஃப்ட் பண்ணலாம் அந்த டோனில் இருக்கிறது. பட் ஒரிஜினலில் மேக்ஸிமம் அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த ஜஸ்டிஃபை கொடுத்தோன்னா இதுக்கப்புறம் இது இங்கேருந்து வந்து லண்டன் போகும். அங்கே அவங்க நம்ம இப்போ ஒரு 6 பேர் சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. இங்கே இதுக்கு டப்பிங் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். ஓகே, இந்த கேரக்டருக்கு வந்து இப்போ வந்து இது 30+ இந்த ஏஜில் இருக்குது, இதுக்கு இவருக்கு இந்த மாதிரி ஒரு 4 பேர் ஆப்ஷன் அனுப்புகிறோம் அப்படின் போது அந்த ஆப்ஷன் அங்கே போகும். ஸோ ஃபைனல் டிசிஷன் வந்து அங்கே. இங்கே டப்பிங் டைரக்டர் எப்படின்னா மும்பை, லண்டன்லேருந்து மும்பை, மும்பை டு சென்னை இப்படி வரும். ஸோ இங்கே டப்பிங் டைரக்டருக்கு அவங்களுக்கு தெரியும் ஆர்டிஸ்ட் யார் போடலாம், எப்படி யார் பேச வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அந்த டப்பிங் டைரக்டர் தெரியும். ஸோ அவங்க சூஸ் பண்ணி இங்கேருந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த 6 பேரில் யார் வாய்ஸ் ஓகேன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு படம்னாலும் சரி, ஒரு கார்ட்டூன்னாலும் சரி, ஒரு சீரீஸ்னாலும் சரி,
வந்து டப்பிங் டைரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். ம். மீன் வெப் சீரிஸ் சொல்கிறேன். சீரியல்ஸ் ஓகே. வந்து அவங்க இங்கே தான் எல்லாமே பண்ணிடுவாங்க. ம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது வெப் சீரிஸ் ஆகட்டும், மூவிஸ், அதர் லாங்குவேஜ் மூவிஸ் ஓகே. ஆகட்டும், கார்ட்டூன்ஸ் ஆகட்டும், இது வந்து அந்த ப்ராசஸ் தான். லண்டன் அந்த இதில் தான் போகும். ஸோ அவங்களுக்கு வாய்ஸஸ் போய் அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்து தான் வரும். ஓகே, ஓகே ப்ரோ. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கேரக்டருக்கு வந்து உங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து அ ட டப்பிங்க்கு வந்து தனியா ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க டயலாக்ஸ்லாம் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ நீங்க பேசுறீங்க. ஸோ நீங்க அந்த கேரக்டர் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு இம்ப்ரூவ் ஒண்ணு பண்ணுவீங்கல்ல. ஸோ அது என்ன மாரிலாம் இருக்கும்? அந்த கேரக்டருக்கு வந்து டயலாக் இந்த மாரி குடுக்கலாம். இந்த மாரி பாடி லாங்குவேஜ்க்கு இந்த மாரி மாடுலேஷன் பண்ணலாம். நான் பேசிக்கலி அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஓகே. வந்து அதுளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஓகே. நான் 10th டிஸ்கன்டினியூட் தான். ஓகே. ஸோ வந்து நான் டப்பிங் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதான். அந்த லென்த் வேணால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமே ஓகே. தவிர, அந்த டயலாக் இதில் இம்ப்ரூவ் பண்ணுறதோ அது ம். வந்து என்னோட வேலையும் கிடையாது. ஸோ ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் ஃபுல் மூவி பார்த்துருக்காங்க. ஓகே. என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் டப் பண்ணுவேன் நான். ம். மற்ற போர்ஷன்ஸில் என்ன நடக்குது, பிஃபோர் நடந்தது, ஆஃப்டர் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஸோ டப்பிங் டைரக்டருக்கு தான் ஃபுல்லாக மூவியை பற்றி தெரியும். ஸோ அவங்கள என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே ப்ரோ. இப்போ மூவிஸ் அதர் லாங்குவேஜ் மூவிஸ் வச்சுக்கங்க. சீரிஸும் சரி. இந்த மூவிஸ்க்கும், சீரிஸ்க்கும் என்ன மாரி டிஃபரன்ஸ் இருக்கும்? நீங்க டப் பண்ணும்போது என்ன மாரி டிஃபிகல்டீஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ப்ரோ? சேம் டப்பிங் தான் ப்ரோ. இதுக்கு மூவிஸ்க்காக ஒரு வாய்ஸ் பேசுவோம், சீரிஸ்க்காக ஒரு வாய்ஸ், எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஓகே. அவ்வளோதான். நம்ம ஒரு ஓகே. நெகட்டிவ் ரோல் பேசுகிறோமோ, அந்த நெகட்டிவ் ரோலில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம பண்ணணும். நம்ம அதை ம். மீறி பண்ணி ஓகே. அந்த கேரக்டரை வந்து இது பண்ணிடக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் எடுக்கிறோம். பாசிட்டிவ் கேரக்டரில் அவர் எவ்வளோ செட்டில்டாக பேசுகிறாரு, இதுவாக பேசுகிறாரு, அந்த இதுதான். ம். எந்த இடத்துல வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் நம்ம மாற்ற வரும். அது ஒரிஜினல் இருந்தால், ஓகே. இல்லைன்னா தேவை கிடையாது. நமக்கு அங்கே என்ன இருக்கோ அந்த மீட்டருக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா மல்டி லாங்குவேஜ் டப் பண்ணுறாங்க. ம். ம். ஸோ மல்டி லாங்குவேஜ் பண்ணும்போது எல்லா டயலாக்ஸுமே அந்த லென்த்தில் தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒரிஜினல் என்ன லென்த் இருக்கோ அதே அதே தான் எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்கணும். ம். இப்போ நம்ம அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோன்ட்டு நம்ம எலாபரேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன அந்த லென்த் இருக்குது அந்த லென்த்தில் தான் நம்ம பண்ண போகிறோம். ம். ஸோ அது வந்து டப்பிங் டைரக்டரோட ஜாப் தான். நம்மளுக்கு அங்கே என்னன்னா அந்த கேரக்டருக்கு நம்மளால எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியும், ஓகே. ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுன்றதா பார்த்துட்டு நம்ம டப் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்க வந்து ரொம்ப புடிச்ச ஒரு கேரக்டர் நீங்க வந்து பேசியிருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ரெகக்னைஸ் ஆகல அப்படின்றபோது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஃபீல் வந்திருந்ததா? அமேசிங் ஸ்பைடர்மேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஏன்னா நான் பேசிக்கலி வந்து நான் ரொம்ப சாஃப்டான சைலண்டான டைப் தான். எனக்கு வந்து அந்த அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அது கேரக்டர். வந்து அவ்வளோலாம் டக்கு டக்குன்னு பேசுறது கஷ்டம். ம். ஸோ அதுக்கு வந்து தம்பி தான் ரைட்டரு. ஓகே. ஸோ அவர் சொல்லும்போது அது எனக்கு கேட்ச் பண்ண முடியல. ஓகே. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கடகடன்னு ஆ. 4 டைலாக் பேசுற இடத்துல 16 டைலாக் பேசுவார். ஸோ அந்த 16 டைலாக் அந்த 4 டைலாக்குள்ள நம்ம பேசணுன்றப்போ அதெல்லாம் திக்கி திக்கி வேற பேசுவாரு. அதை ஃபாஸ்ட்டாக பேசணும். ஸோ திக்கி திக்கி பேசணுன்றப்போ உடனே வந்து ஷாருக் கான் சார் படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஓகே. பேசினா வந்து செட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது மாதிரி ட்ரை பண்ணும்போது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பேசின படம். பட் இங்கே ரீச் ஆகல. ஆ. ஆனால் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்தது இல்லை நோ No வே Way ஹோம், Home. அதில் வந்து பார்க்கும்போது தியேட்டரில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. பிளாஸ்ட் தியேட்டர். அப்போ கொண்டாடி தான் இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கு. அப்போ தியேட்டரில் பார்க்கும்போது அவங்க ஹாப்பி ஆகிறாங்க, நம்மளை ம். ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஆஃப்டர் எண்ட் கேமில் ஸோ ஆமா. எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு நான் தான் ம். அப்படின்ட்டு பேசும்போது அவங்களுக்கு எல்லாமே முன்னாடியிலே தான் ரூமர் போயிட்டு இருந்தது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஆக்ட் பண்ணுறாரா ஆமா. இல்லையான்ட்டு. ஆமா. அப்போவே எனக்கு டாக் பண்ணலாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் இன்னும் பேசல. ஆனா நீங்க உங்களுக்கு தெரியும்ல நீங்க டப் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க. எவ்ரி மூவி ஹேவ் அ அக்ரிமெண்ட். ஓகே. பிஃபோர் ரிலீஸ் நான் ம். இன்டர்வியூ டாக் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு அது ஓகே. அக்ரிமெண்ட். இல்ல ஆனா பிஃபோர் உங்களுக்கு வந்து இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபினிஷ்ட் கட் வருமா? இல்ல ஒரு அன்ஃபினிஷ்ட் கட் வருமா? ஸோ நீங்க பார்க்கும்போது தெரியும். நமக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஓகே. பிளாக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஓ! இப்போ ஓகே. என்னோட ஃபேஸ் இங்கே இருக்குது, உங்களோட ஃபேஸ் இங்கே இருக்குன்னா இந்த ம். 2 மட்டும் தான் ஹோலில் தெரியும். ஓ! நீங்கள் ஓகே. என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே அங்கே டவர் மேலே நிற்கிறீங்களா இல்லை ஃபைட் ஓகே. பண்ணுறீங்களான்றது எதுவுமே தெரியாது. அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும் ஸ்கிரிப்டில். ஓகே. ஸோ அதை வச்சு டப்பிங் டாக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி நடந்திருக்கு, இங்கே இப்படி பேசுகிறாங்க, இப்போ இங்கே ஷவுட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ம். ஓகே. இதுதான் தெரியும். எல்லாமே இப்போ நீங்கள் எப்படி தேட்டரில் போய் பார்க்குறீங்க அது மாதிரி தான் நானும் படம் பார்க்கணும். ஓகே. எங்களுக்கு வந்து ஃபுல் இது வராது. ஐ மீன் மார்வல்ஸில் வராது. ஓகே. மார்வல்ஸ் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் மூவி இருக்கு இல்லையா, அது ஓகே. வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தரமாட்டாங்க. ஏன்னா பைரசி அந்த இதுன்றதுனால தரமாட்டாங்க. நீங்கள் எப்படி ஆடினா போய் தேட்டரில் பார்க்குறீங்க அதே மாதிரி நாங்கள் தேட்டரில் பார்ப்போம். ஓகே. ஓகே. நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பைடர்மேன் படம் பார்க்கணும். அமேசிங் ஸ்பைடர்மேன் தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் படிச்சிருக்க அந்த டைம்ல போய் பார்த்தேன் நான் தியேட்டர்ல. எனக்கும் வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட் கேரக்டர் அந்த ஸ்பைடர்மேன். என்னதான் டாபி மெக்வாய் இருந்தாலும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நர்ட் கேரக்டர். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் காமிக்ல. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு டைலாக் வந்து சொல்ல முடியுமா? அதில் பக்கம் பக்கமாக பேசியிருப்பாரு. எனக்கு ஆக்சுவலி எங்களோட ப்ராப்ளம்னா ஒரு நாள்லேயே நிறைய ஒர்க் பண்ணுறதுனால மெமரி ஓகே. ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போமா, ஆ. அதனால அது மறந்துடும். எனக்கு வந்து அந்த லாஸ்ட் அவர் சாகும்போது ஒரு
கத்துவார் அந்த டவரில் விழுந்துட்டோன்னே கத்துவார். ரொம்ப நேரம் கத்தி கத்தி அது கிராக்கே ஆகல. எனக்கு நார்மலாக வருது, கிராக் ஆகணும்ட்டு ரொம்ப நேரம் அப்புறம் ஷவுட் பண்ணி கடைசியில் அப்படின்ட்டு இந்த கிராக் எடுக்கணும். நான் ஒரிஜினல் அவர் அப்படி பண்ணியிருந்தார். உடஞ்சு போய் அழுவார் அப்படின்ட்டு வரைக்கும். நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை நினைப்போட தான் இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நான் உன்னை சந்திப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றது. அது ரொம்ப பிடிக்கும். இந்த டைலாக்ஸ் கிடையாது, பட் எனக்கு ஞாபகத்தில் சொல்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ. ஸோ இப்போது சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் போது நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கேரக்டர் பிடிக்குமா அப்படின்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் கேரக்டர் எதுனா ஆக்ஷன் காமெடி. ஸோ சின்சான் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு, அந்த ஆக்ஷன் காமெடின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜினே சொல்லியிருக்க மாட்டாங்க. சின்சான் ஒரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்ஷன் காமெடி காட்டுவாங்க. சின்சானுக்கு எவ்வளோ அந்த ஆக்ஷன் காமெடி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்மளும் பிடிக்க வச்சுட்டாங்க. ஸோ அதை நீங்கள் டப் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படி கனெக்ட் பண்ணீங்க அந்த ஆக்ஷன் காமெடியோட கேரக்டர்? நம்ம அது டப் பண்ணும்போது ஷின்சான் இது வந்து ஃபேமஸ் கார்ட்டூன்ல தான் தெரியாது. நமக்கு வந்திருக்கு இப்போ ஒர்க் வருதுல, அந்த ஒர்க்கில் இதுவும் ஒரு ஒர்க் அப்படின்ட்டு. கணேஷ்னு ஒருத்தர் தான் அது டைலாக் இது பண்ணுறது. நான் அங்கே போனாலே வந்து அதில் என்னென்ன கேரக்டர்ஸு, யோஷிரின்னு ஒரு கேரக்டர் வரும், அப்புறம் மிமிகோ, அப்புறம் வந்து அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் வரும், ஆமாம், இந்த மாதிரி கடைக்காரன், ஃபாஸ்ட் ஃபுட்காரன், டிரைவரு, இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் என்னை வச்சு எடுத்துருவாங்க. அவர் ஃப்ரெண்டு அங்கே போனாலே அவர் வந்து அவரோட வேலை தான், நீ போ உள்ளே போய் பேசி இதை பேசி அதை பேசின்னு எடுத்துருவார். அப்படி தான் வந்து இந்த ஆக்ஷன் காமன் எடுத்தது. ஒரு டைமில் புரிபுரி சைமானும் ஆக்ஷன் காமனும் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த புரிபுரி சைமானுக்கு நான் தான் பேசினேன், ஆக்ஷன் காமனுக்கு நான் தான். புரிபுரி பேச ஆக்ஷன் காமன் உன்னை கொல்லாம இப்படி போயிருக்கும், ஆக்ஷன் காமன் நார்மல் வாய்ஸ் பேசுவோம், இப்படிதான். பட் அது இப்படி ஆகுன்றது நமக்கு தெரியாது. அப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பேசுகிறோம், ஓகே நமக்கு கார்ட்டூன் பேசுகிறோம் அப்படின்னு தானே பேசுகிறோம். பட் அது உங்களை மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் போது அது, ஏன்னா இப்போதான் நான் ரீவாட்ச் ஒன்று போன வாரம் வந்து அந்த சின்சானோட அந்த ஆக்ஷன் காமெடிஸ் ஐகிரி ரஷஸும் பங்களா ஜங்க், இந்த 2 படம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஓகே ஓகே. அது எப்போ பார்த்தாலும் அந்த கனெக்ஷன், அந்த எமோஷன் பார்ட்லாம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடும். ஸோ அதில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், ஆக்ஷன் காமெடி ஐகிரி ரஷஸில். இவர் வந்து ஆக்ஷன் காமெடி வந்து கிளைமேக்ஸில் இவரோட ட்ரௌசர்லேருந்து வெளியே வருவார். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபன்னான டோனில் ஒன்று பேசியிருப்பீங்க, அது ஞாபகம் இருக்கு அந்த டைலாக். இந்த ஆக்ஷன் ஸ்டோன் கண்ட இடத்துல வைக்காத சின்சான் வெளியே வருமா நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு ஏதாவது? அதான் அப்புறம் புரிபுரி சைமான் வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இது வரும், இவங்களோட சண்டை போடுவாங்கலாம் தெரியாது. அவர் ஒரு எபிசோட வருவார், இவர் எபிசோட வருவார், 2 பேரும் ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்போது ஏய் யார் ஆக்ஷன் காமெடி சண்டை வர்றது, உங்களெல்லாம் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார், டப்புன்னு அடுத்த அந்த விடுவார், இப்போ வாங்கடா சண்டைக்கு மோதி பார்த்துலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வாய்ஸ் டர்ன் ஓவர் தான் கஷ்டமா இருந்தது. பட் டைலாக்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, சீரியஸா தப்பாடுது. அந்த ஆக்ஷன் பீம் அது ஞாபகம் இருக்கா? ஆக்ஷன் பீம் நீங்களே பேர் மிமிக்கோல, மிமிக்கோ சொல்லுவோம். நீ கவலைப்படாத மிமிக்கோ, இந்த உலகத்தை காப்பாத்த நாம இருக்கோம், ஆக்ஷன் பீம். இது வந்து அங்க எடுத்ததுதான், அவங்க ஒரிஜினலா இருந்தது, அது இங்கிலீஷ் அப்படி வச்சோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் கார்ட்டூன்ஸில் சூப்பர் ஹீரோன்ற போது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து பேசியிருக்கீங்க நிறைய, அதில் உங்களுக்கு நிறைய ரீச் கிடச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேப்டன் அமெரிக்காவுக்கு பேசும்போது உங்களுக்கு அந்த அந்த கேரக்டர் பிடிக்க உங்களுக்கு எப்படி, எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது? ஏன்னா 2 ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அது அதான் ப்ரோ, எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அவளுக்கு ஃபேன் பேஸ் வரும், இந்த படம் வந்து பூம் ஆகும், இவ்வளோ பெருசாக பேசப்படும் அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ நார்மலாக எல்லாருக்கும் வரும்ல, எங்களுக்கு வரும்ல, யூஸ்வலாக வர படம் மாதிரி தான் நாங்கள் அதை பார்த்தோம். பட் பிஃபோர் சீரம் ஆஃப்டர் சீரம் டிஸ்கிரிப்ஷனில் க்ளீனாக கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவர் இப்படி மாற போகிறாரு, இதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் வேணும், இப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அப்படி மாற போகிறாரு. ஸோ பண்ணதும் தம்பி தான் இல்லை. ஸோ அங்கே போய் உட்காரும்போது என்னென்ன அதுக்கு டோன் வேரியேஷன்ஸ் வேணும், என்னென்ன இது வேணும் அப்படின்ட்டு அதுலேயே உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லேயே மோஸ்ட்லி இருக்கும். பட் நமக்கு இங்கே அவங்க சொல்லும் போது ஓகே இந்த இடத்துல இப்படி பேசணும், இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இந்த இது பண்ணணும் அப்படின்றது தான். பட் 2008 or 2009 நினைக்கிறேன், சம்திங் அந்த வருஷத்தில் ஆரம்பித்தோம். ஸோ ஒரு லாங் ஜேர்னி, 11 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் தான், அந்த 10th இயருக்கு அப்புறம் தான் நாங்கள் தெரிய ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது இது. அது வந்து நிறைய மூவிஸ் வரும், கேப்டன் அமெரிக்கா, சிவில் வார், இந்த மாதிரி இன்னும் போயிட்டே இருக்கும். த்ரூ அவுட்டாக போகும்போது இது எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் கேம் அப்படின்னு வந்தது வந்து அப்போ தான், வந்ததுக்கப்புறம் தான் பூமா ஆரம்பிச்சது. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் பேசும்போது பெருசாக தெரியாது. நான் இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா பேசுவோம், அந்த பக்கம் பார்த்தா டுலைட் சாகான்னு ஒரு படம் வரும், அதுக்கும் பேசியிருப்போம், அவதார்னு ஒரு படம் இருக்கும், ரொட்டேஷனாக இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அதை நினச்சிட்டே இருக்க முடியாது இல்லை. 19க்கு அப்புறம் தான் அது
இந்த மாதிரி ஒரு விஷயம் இவ்வளவு அப்புறம் தான் ஓகே எனக்கே தெரியாம அதுல வந்து 24 படம் என்னமோ அந்த டோட்டல் சீரீஸ்ல வந்து 24 படத்துலயும் எந்த படத்துல கேப்டன் அமெரிக்கா வந்தாலும் என்னோட வாய்ஸ் வந்தது. லக்கிலி என் வாய்ஸ் வந்துச்சு, எந்த மட்டும் மாறாம இருந்தது. ஏன்னா நான் எப்பவுமே உங்க வாய்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும் அந்த கேப்டன் அமெரிக்கா அவங்க பாடிஸ்க்கும் சரி அவரோட அந்த இதுக்கும் சரி. ஸோ ராப் டி வுட்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் பார்த்தேன் ப்ரோ. இவர் ஜாக்கி சான் சார் படம். ஜாக்கி சான் படத்தோட ராப் டி வுட் பார்த்தேன். அது நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீவாட்ச் பண்ணுவேன். ஏன்னா இந்த டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு மாதிரி நல்ல ஃபன்னாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கோர் வந்து எங்கேயுமே வந்து அது இதுவாகாது, டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் நான் பார்க்கும்போது ஆக்டோபஸ்ன்ற அந்த கேரக்டர் நீங்கள் வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படி தான் நோட் பண்ணேன். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுவிச்சஸ் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அவ்வளோ எப்படி சொல்ற ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர் ஆகும். கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட அந்த சென்டிமெண்ட்ன்ற அந்த ஒரு விஷயம், ஒரு எமோஷன் வரும்போது அது வேற மாதிரி ஒரு டோன் மாறும். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி அது வந்து ஒரிஜினல் வெர்ஷன் தான் வந்தது, இங்கிலீஷ் டப் கூட வரல எங்களுக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் தான் வந்தது. ஸோ வந்து இப்போ அவருக்கு ஒரு டோனில் அவர் பேசுகிறாரு, ஜாக்கி சானுக்கு ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் டோனில் பேசுகிறாரு. இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது ஸ்லாங் வைக்கலாம் அப்படின்ட்டு மெட்ரா ஸ்லாங் வைக்கலாம் அப்படின்னு மெட்ரா ஸ்லாங். ஸோ 2 பேருக்குமே என்னென்னா தக்கு தான், நீ என்ன கலாய்க்கிறேன் நான் உன்னை கலாய்க்கிறேன், இப்படி தான் போயிட்டுருக்கும் படம் பூராது. ஸோ அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே மாறுவாங்க, அங்கேயே ஃபன்னாக இருக்கும். கடைசியில் அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின் போது ஒரு எமோஷன். ஸோ குலோத்துங்கண்ணான்னு ரைட்டர் அவர் தான் டப்னா. ஸோ அவர் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. இப்போ இருக்கிற மாதிரி இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு படம் பண்ணுறோன்னா இந்த டைலாக் நீங்கள் வந்து இதில் என்ன இருக்குது அந்த மீனிங்கே சொல்லுங்கள், மாற்றாதீங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து அதில் எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் வெர்ஷனில் என்ன இருக்குது அதை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு இதை மாற்றினதில் அப்படியே தான் கொண்டு போவோம். ஸோ அவர் என்ன டைலாக் சொன்னாரோ அதை நம்ம அந்த இடத்துல வந்து என்ன மெட்ரா ஸ்லாங்கில் இப்படி சொல்லலாம்லண்ணா அப்படின்னு சொல்லி அவர் ஓகே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அது இப்போ பார்த்தாலும் ஃபன்னாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. அதில் நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பீங்க நீங்களும் ஜாக்கி சான். அதான் வாழமீனுக்கு வழங்க அந்த பாட்டு அந்த டைம் அப்போ உங்களுக்கு எப்படி அந்த ஃபன்னாக இருந்துச்சு? முதல்ல வந்து அவர் பேசிட்டு போயிட்டார், முரளிகுமார் சார் தான் பேசினார் ஜாக்கி சானுக்கு. அவர் பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் பாடிட்டாருன்னொடனே சரி அந்த பாட்டே தான், சரி நீ இவருக்கு வந்து நீ அப்படியே சிங் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது சரி அவர் கூடவே தானே பாடுறோம் அப்படின்ட்டு அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாரு. ஸோ எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அவங்க சிங் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அந்த பாட்டு. ஓகே ப்ரோ. ஸோ டிஸ்கவரி சேனல்ஸ்க்குமே நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதில் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு அனிமல் விஷயம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வராது. ஒன்லி அந்த மானை இப்போ புலி வேட்டையாட பார்க்குது, ஆனால் மான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறத புலி கவனிக்கலை. இந்த டோன். விஜய் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.